தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைமர் 1 யூஸ் பண்ணி 10 செகண்ட் டிலேயில் ஒரு எல்இடி ஆன் ஆஃப் ஆகுது, அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1 யூஸ் பண்ணி எனக்கு 30 செகண்டுக்கு வந்து நான் எத்தனை டைம் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் கோடுன்னு யூஸ் சொல்லியிருப்பேன். ஏன் ஹார்ட் பீட் கோடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா எவ்ரி 30 செகண்ட்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை கெட் பண்ணி அப்போ தான் ஒரு ஹியூமனோட ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம்ல, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைமர் 1 வந்து நீங்கள் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 செகண்டில் எத்தனை டைம் வந்து நான் வந்து அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதான் நம்ம ஹார்ட் பீட் கவுண்டு, அதான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அந்த கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மெத்தடில் நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் சேம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆஸ் இன்க்ளூட் PIC பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz. அடுத்து அன்சைன்ட் இன்ட்டு S = 0, D = 0, U = 0, V = 0 அப்படின்னா உங்களுக்கு டம்மி வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டைமர் கவுண்ட்னு என்ன பண்ணுங்க, ஒரு வேரியபிள் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்ட் இன்ட்டு கவுண்ட் val A = 0, val B = 0, val C = 0 நம்ம எகைன் ஒரு 3 டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணுங்க. ஆஸ் டிஃபைன் RS, RD1, RW எனேபிள் அப்படியே என்ன பண்ணுங்க, எல்இடி பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்து LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD டேட்டா ஃபங்க்ஷன், ஏன்னா நான் எகைன் இதே கூட ரிப்பீட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய கான்செப்ட் என்னவோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா LCD init ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்பிளேயில் வந்து டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டைமர் 1 இன்டரப்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கவுண்டில் டைமர் 0 ஒரு இன்டரப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைமர் 1 வந்து நான் இன்டரப்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து நான் இண்டிவிஜுவல் கோடாக போடல, ஏன்னா இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணல, வீடியோஸ் எடுத்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணல. இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கான்செப்ட்டில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டைமர் இன்டரப்ட் பிளாக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டைமர் 1 IF = 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், டைமர் கவுண்டை வந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணேன். டைமர் இன்டரப்ட் பிளாக் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து 0 பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், இன்டரப்ட் வந்து நான் எடுத்துருக்கேன். எஸ்டர்னல் இன்டரப்ட்டில் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிட்டு அந்த இன்டரப்ட் வந்து 1 செட் ஆச்சு அப்படின்னா இன்டரப்ட் வந்து 0 பண்ணிவிட்டு கவுண்டை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. அடுத்து வாய்டு டைமர் யூனிட். ஓகே, அங்கே என்ன பண்ணோம் அதே தான் சேம் அதுதான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 0B DB எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 500 மில்லிசெகண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிள், டைமர் 1 இன்டரப்ட் எனேபிள் இதை என்ன பண்ணியிருக்கேன், நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. இன்ஸ்லேஷ் ஃபங்க்ஷனில் வந்து டைமரை வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD யூனிட்டு எனக்கு 2 மில்லிசெகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேல வந்து நம்ம ப்ரீவியஸ் கோடெல்லாம் பார்த்தா என்ன பண்ணியிருப்போம், 0 தான் பண்ணியிருப்போம். இந்த கோடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் 1 பண்ணியிருக்கேன். ஏன் நான் 1 பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சுவிட்ச் நான் யூஸ் பண்ணல, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்டில் வந்து நான் என்ன பண்ணல, RB நாட் பின்னா தான் நம்ம எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்காக அந்த பின் வந்து இன்புட் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 0x01 நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து LCD டிஸ்பிளேல வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டு டைமர் 1 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இனிட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஹார்ட் பீட் சென்சார் கோடுன்னு சொல்லிட்டு டைமர் கவுண்ட் > 60, ஏன்னா நான் 1 செகண்ட்ஸ் வந்து நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போனா 1 செகண்ட் வந்து 60 செகண்ட்ஸ் சேர்ந்தது தானே நமக்கு 1 செகண்டு 1 மினிட்டு. அப்போ அந்த 1 மினிட்டுக்காக நான் கவுண்ட் எடுத்துக்கேன். அப்போ 1 மினிட்டுக்கு நான் எத்தனை டைம் வந்து நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ S = கவுண்ட் டிவைடட் 100 பர்சன்டேஜ் மாடுலஸ் 100. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக LCDயில் வந்து எப்படி ஒரு டேட்டா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற கோடிங்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இதெல்லாம் எகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் SUV இது 3 மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு டைமர் கவுண்ட் = 0, கவுண்ட் = 0 என்ன பண்ணுற 2 வேரியபிளையும் நான் வந்து 0 பண்ணிட்டேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அப்போது 500 மில்லிசெகண்ட்ஸ் வரைக்கும் அங்கே என்ன ஒரு இன்டரப்ட் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த 500 மில்லிசெகண்ட்ஸ் ஒரு இன்டரப்ட் ஜெனரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது 60 டைம் நம்ம இது பண்ணால் தான் என்ன ஆகும், 30 செகண்ட் வரும். அப்போ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ கோடியை வந்து கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ஆயிரும். ஓகே, நான் வந்து 1 மினிட்னு சொன்னேன், அந்த 1 மினிட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து 500 மில்லிசெகண்ட்ஸ்க்கு தான் டைம் இன்டரப்ட் வந்து நம்ம போடுவோம். அப்போ அந்த இன்டரப்ட் என்ன ஆகணும், 60 டைம் வந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், 30 செகண்ட் வரும். ஏன்னா 500 மில்லிசெகண்டு அது வந்து நீங்கள் 60ன்னு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், 30,000 வரும். அப்போ 30,000 வந்துச்சு அப்படின்னா நம்ம 1000 மில்லிசெகண்ட் சேர்ந்தது 1 செகண்ட். அப்போ 30,000 சேர்ந்தது நமக்கு என்ன ஆகும், 30 செகண்ட் வரும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல 60ன்னு யூஸ் பண்ணியிருந்தேன். வேறெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், ஏன்னா சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, சிமுலேஷன் வந்து ஆல்ரெடி நான் இப்போ ரைட் பண்ணி வச்சிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா RB நாட்டில் வந்து ஒரு சுவிட்சும் ஒரு LCD நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா LCD எதுக்காக அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் நமக்கு தெரியணும்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு LCD வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன். கோடிங்கை ப்ளே பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா வெல்கம்னு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் என்ன இருக்கும், வெல்கம்னு இருக்கும். நான் எவ்வளோ டைம் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எவ்வளோ டைம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இடம் வந்து செகண்ட்ஸ் ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ 10 வந்துருக்கு. எப்போ அங்கே வந்து 33ன்னு வருதோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா
நான் எத்தனை டைம் வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஹார்ட் பீட் ஈக்குவல் டு அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 17, 18, 19, 20 செகண்ட்ஸ் வந்துருக்கு. இன்னும் ஒரு 13 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் விட்டு. அப்போது நார்மல் ஹார்ட் பீட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன எவ்வளோ பல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணும். அப்போ 28 செகண்ட், 29, 30 இன்னும் 3 செகண்ட்ஸ் என்ன ஆகும், ஹார்ட் பீட் ஈக்குவல் டு அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஓகே, ஹார்ட் பீட் ஈக்குவல் டு 076. நாங்கள் வந்து எந்த ஒரு கன்வர்ஷனுமே பண்ணல, டேரெக்டாக என்ன ஆச்சு 76 டைம்ஸ் வந்து அந்த பல்ஸ் வந்துருக்கு. அப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது அடுத்த டைம் வந்து நான் எவ்வளோ டைம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த சுவிட்ச் வந்து நான் எவ்வளோ டைம் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கோடிங் வந்து என்ன ஆகும், பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட் பீட் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் டிலே வந்து நீங்கள் நார்மலாக கீழே யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைமர் வந்து இன்டரப்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த பின்னையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், எப்போ இன்டரப்ட் வருதோ அப்போ என்ன பண்ணிருக்கோம், அந்த டேட்டா கவுண்டை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். 76 இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 69 அப்டேட் ஆயிடுச்சா. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரெஸ் பண்ணது வந்து ஒரு சில டைம் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து கம்மியாக பிரிண்ட் பண்ணும். இப்போ 2, 3, 4, 5 டைம் தான் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு 5 டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் பாருங்கள். அப்போ வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு நம்மளோட ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இந்த கோடிங்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மள தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட் கான்செப்ட்டுக்கான கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கோடிங் வேணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கோடிங்கை போட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 30 செகண்ட்ஸ் ஆகலை, வெயிட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஹார்ட் பீட் வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னேன், சப்போஸ் 6 டைம் ப்ரெஸ் ஆயிருக்கு, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அந்த கோடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கேயாவது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோ இல்லை கன்வர்ஷனோ யூஸ் பண்ணிக்கிறான்னு பாருங்கள். ஒயில் லூப்புக்குலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணேன். டைமர் கவுண்ட் வந்து 60யோட எபோவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த வேல்யூ மட்டும் அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு ஹார்ட் பீட் கோடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இதில் எந்த இஷ்யூ இல்லை. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.